ஓகே சார். கல் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கல் குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நல்லா நல்லா திக்னஸ் நல்லா இருக்குது. ஓகே சார். ஆமாம். இந்த கார்னர்லாம் நல்லா பக்காவாக இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை. மிஷின் எப்படி சார் உங்களுக்கு எந்த மூலிமா நீங்கள் வாங்கினீங்க? மிஷின் நாங்கள் இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். சரி சரி. அதுபோக கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் குஜராத்தில் நாங்கள் போய் தேடி பார்த்தோம். பட்டனா சரியாக எங்களுக்கு. வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங், சேலம், தமிழ்நாடு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முதுகுடி அருகில் வந்து இப்போ நாங்கள் ஃபிட்டிங் ப்ராசஸ் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 6 கேவிட்டி மிஷின், ஸ்லைடிங் டைப்பு. இவங்க பார்த்துட்டிங்கன்னா பெல்ட் கன்வேயர் மூலிமா இந்த மிக்சர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. 500 கிலோ ஃபேன் மிக்சர், இந்த 15 HP மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ட் கன்வேயர் மூலிமா உங்களுக்கு இதில் கொட்டி அதுக்கு மூலிமா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி பவர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 HP மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்ராலிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த செங்கலுக்கு ஒரு கல்லுக்கு வந்து 10 டன்னு, மொத்தம் 6 கல்லுக்கு வந்து 60 டன் வருது உங்களுக்கு கணக்கு. ஸோ ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. பேனல் போர்டு ஒர்க்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோவை காட்ட போகிறோம். இந்த சைட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். அந்த 10க்கு 8 குழி பொறிச்சு ஆழம் வந்து 3 அடி குறிச்சிக்கணும். அதாவது இந்த பக்கம் 8 அடி நீளத்தில் வந்து, இந்த பக்கம் 8 அடி 10, ஆழம் வந்து 3 அடி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வேயர் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது மிக்சிலேருந்து கன்வேயர் மூலிமா உங்களுக்கு இந்த மிஷினுக்கு வந்து அந்த கலவையெல்லாம் வந்து கொட்டும். அது மூலிமா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இங்கே ரெடி ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் மிஷினு. ஸோ அதனால் பேனல் போர்டு அண்ட் ஆட்டோமேட்டிக் வால்வெலாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிக்சர் மூலிமா இந்த பெல்ட் கன்வேயரில் உங்களுக்கு கனெக்ட் ஆகி அங்கே இருக்கிற மிக்சர் அப்படியே மேலே போய் உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த ஆஃபர், அதாவது அந்த பக்கெட்டில் உங்கள் அந்த ஆஃபர் சீட்டில் வந்து உங்களுக்கு உள்ளே விழுந்து கொட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா பெல்ட் கன்வேயர் மூலமாக உங்களுக்கு அந்த ஆஃபரில் நீங்கள் கொட்டி இது மேலே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். மிஷின் ஃபிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து மிக்சர் வந்து போயிட்டுருக்கு. அந்த சாம்பிள் ஓட்டி பார்க்குறதுக்காக நாங்கள் மிக்சர் போட்டிருக்கோம். 22 அடி பெல்ட் கன்வேயர். அந்த மிக்சர்லேருந்து உங்களுக்கு ஆஃபருக்கு டைரெக்டாக அங்கே போய் கொட்டுற மாதிரி. ஸோ மிக்சர்லேருந்து பெல்ட் கன்வேயர் மூலிமா உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக போட்டு நாங்கள் சாம்பிள் ஓட்டுறோம். ஃபுல் மிக்சர் போட கிடையாது, சாம்பிளுக்காக கொஞ்சமாக போட்டு விட்டுருக்கோம். பெல்ட் கன்வேயர் ஒர்க்கை இங்கே டெஸ்டிங்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோப்பு ஃபஸ்ட்டு கல் வரப்போகுது. இப்போ கல் வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகுது. ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷரு, 6 கல்லுக்கு 60 டன் ப்ரெஷரு. ஸோ உங்களுக்கு கல் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்பீடுக்கு அவங்களுடைய ட்ரைனிங் இன்னும் பத்தலை. ஸோ அதனால் கல் உடச்சி தான் எடுக்க முடியும். 6 கேவிட்டி மிஷின் ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கஸ்டமர் சந்திக்க போகிறோம். சரி வாங்க சார். வணக்கம் சார். உங்களோட அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் வந்து கமலேஷ். ஓகே. ஊர் வந்து ராஜபாளையம். ஓகே, ராஜபாளையம். இப்போ இந்த மிஷின் எப்படி சார் உங்களுக்கு எந்த மூலிமா நீங்கள் வாங்கினீங்க? மிஷின் நாங்கள் இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். சரி சரி. அதுபோக கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் குஜராத்தில் நாங்கள் போய் தேடி பார்த்தோம். பட்டனா சரியாக எங்களுக்கு இது பண்ணல. சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நாங்கள் பார்த்து தேடி வாங்கி நல்லபடியாக ஃபிட் பண்ணியாச்சு. சரி சார். இப்போ ஃபிட் பண்ணி கொடுத்ததில் உங்களுக்கு வந்து திருப்திங்களா சார்? அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை. அதாவது வந்து மிக்சர்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து பெல்ட் கன்வேயர் மூலிமா அங்கே உங்களுக்கு கொட்டுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஓகே சார். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அது போக கைட்னஸ் நல்லா கொடுக்குறாங்க. ஓகே ரைட் சார். இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க. சரி ஓகே சார். கல் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கல் குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நல்லா திக்னஸ் நல்லா இருக்குது. ஓகே சார். ஆமாம். இந்த கார்னர்லாம் நல்லா பக்காவாக இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது. வேறு எந்த பிரச்சனை சார். உங்களுடைய அந்த கஸ்டமரோட சர்வீஸ் அந்த வந்து செய்கிறாங்க இல்லைங்களா ஒர்க்கிங், அவங்களோட ஒர்க்கிங்லாம் கரெக்டாக நீட்டாக செய்கிறாங்களா சார்? நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா ஓகே சார். எல்லாமே நல்லா இருக்குது. சரி சார். இந்த தொழில் மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.